அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன், டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சவன்டா திமுக காரன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க? இந்திரா காந்தி பீரங்கியோடு நிற்கிறார், கலைஞர் எழுதுகோளோடு நிற்கிறார். பீரங்கியால் குண்டு இருக்கிறது, கலைஞரின் பேனாவில் மை இருக்கிறது. கலைஞரின் பேனாவின் மையை பார்த்துத்தான் இவ்வளவு கூட்டம் வந்தது. நாங்கள் மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்கு கூட்டம் அல்ல, கொள்கை கூட்டம். இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு விஷயத்தை சொன்னார், நாங்கள் 5 திட்டங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம், அந்த திட்டங்களில் எவற்றை பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் பாஜகவை பேச வேண்டும். ஏன் பாஜகவை பேச வேண்டும்? எல்லா மாநிலத்திலும் எப்படி சூழ்ச்சி அரசியல் செய்து மாநில அரசியலை கபலீகரம் செய்து சங்கிகளை நாற்காலியில் உட்கார வைத்து மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் தேசிய உடைமையாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்? யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்? நான் வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மறவர் கூட்டம் நேற்றைக்கு இன்றைக்கு முளைத்த காளான் அல்ல. கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா சொன்னார், நான் இன்றைக்கு நடப்போவது ஒரு ஒட்டு மாஞ்செடி. இந்த மாஞ்செடி வளரும், இந்த செடியின் விதையை நசுக்குவார்கள், தூக்கி எறிவார்கள், கிழித்து போடுவார்கள். ஆனால் நாங்கள் நடுவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வீரிய விதை. அது மண்ணை கிழித்து வளரும், மண்ணை கிழித்து வளரும். வளருகிற மரம் வேர் விடும், கிளை விடும், காய் விடும், கனிகள் விடும். பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இங்கே உட்கார்ந்து பசியாறும். இந்த மரத்தின் அடியில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தன்மானம் மிக்க கூட்டமான தமிழன் கூட்டம் இங்கே வாழும். அன்றைக்கு வளருகிற மரத்தின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம் என்று அண்ணா சொன்னார். அன்றைக்கு அண்ணா நட்டு வைத்த விதைதான் இன்றைக்கு விருட்சமாக. தமிழ்நாட்டில் எவன் தமிழனை அடிமைப்படுத்த எத்தனித்தான், தமிழனின் மானத்தை, தமிழனின் மொழியை, பண்பாட்டை எவனாவது தொட நினைத்தால் முதலில் வருவது யார் குரல்? யார் குரல்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டின் எல்லை சாமிதான் எங்களை காக்கிறான். நான் சொன்னேனே, அண்ணாவை ஏன் பேச வேண்டும்? அண்ணாவை ஏன் பேச வேண்டும்? நாடாளுமன்றத்தில் அண்ணா முழங்குகிறார். Do you know what is state autonomy? மாநில சுயாட்சி என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு அவற்றையெல்லாம் கவலை இல்லை. அண்ணா சொன்னார், நான் பதவி பித்து பிடித்து அலைகிற அல்ல, ஒரு காகிதத்தில் முதலமைச்சர் என்று எழுதிவிட்டு இதிலே உட்கார்ந்து கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிற அடிமையும் நான் அல்ல. அண்ணா சொன்னார், சர்க்கரை என்று காகிதத்தில் எழுதி நக்கினால் அது இனிக்காது. எனக்கு உண்மையான மாநில சுயாட்சி வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனுக்கு உண்மையான உரம் வேண்டும். அதற்கு என் உயிரே போனாலும் என் முதுகெலும்பு தண்டுவடம் வளையாது. இந்த சுயேட்சை அதிகாரத்தை, சர்வாதிகாரத்தை வேறொருக்கிற போரில் முதல் களப்பலி இந்த அண்ணா துறையாகத்தான் இருப்பான் என்று அண்ணா சொன்னார். நெஞ்சை காட்டினார். சர்வாதிகாரம் எத்தனித்த போது சர்வாதிகாரத்தின் சிண்டை பிடித்து காலடியில் நசுக்கி இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்ததென்றால் அது அண்ணாவின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம். யாருக்கிட்டடா பேசுறீங்க நீங்க? திமுக காரன் யார் தெரியுமா? ஜவஹர்லால் நேருவை பார்த்து நாடாளுமன்றத்தில் நார் நாராய் கிழித்தவர் திமுகவின் தலைவர். அண்ணா பேசினார், I belongs to a Dravidian stock. நான் திராவிட இனத்தை சார்ந்தவன். யாரு? இந்தியா ஒன்று, இந்தியாவிற்குள்ளே எல்லோரும் வாருங்கள், இந்தியாவில் இருக்கிறவர்களே நீங்கள் சாதி மதமற்றவர்களாக இந்தியாவிற்கு வாருங்கள் என்று சொன்னபோது ஒரு தலைவன் சர்தார் வல்லபாய் படேலை உட்கார வைத்துக் கொண்டு, ஏன் வாஜ்பாய், ஷிண்டே, ஜவஹர்லால் நேருவை வைத்து உட்கார்ந்து கொண்டு ஒரு தலைவன் சொன்னான், நான் திராவிட இனத்தை சார்ந்தவன், உங்களால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, எங்கள் திராவிட நாடு கோரிக்கை வெற்றி பெறும். இன்றைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறது. எப்படி என்று சொல்லுகிறேன். அப்படி அண்ணா முழங்கினார். அண்ணா முழங்கினார். அண்ணாவின் ஆட்சியை அழிக்க நினைத்தார்கள், அண்ணாவினுடைய பெயரை அழிக்க நினைத்தார்கள். அப்போது அண்ணா வீறு கொண்டு எழுந்து சொன்னார், என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டு இருக்கிறேன், என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டு இருக்கிறேன்.
தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்கிற போது ஒரு நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாடா என்று கேட்டார்களாம். இது திராவிட நாடின் மறுவடிவம் தான். இந்த தமிழ்நாடு என்கிற பெயரை எவனாவது மாற்ற நினைத்தால் அவனை தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடமாட்டார்கள். அப்படி அவனுக்கு ஒரு அச்சம் வருகிற வரை இந்த அண்ணாதுரை தான் ஆளுகிறான் என்ற அர்த்தம் என்று அண்ணா சொன்னார். நான் சொல்லுகிறேன், மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன், டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சவன்டா திமுக காரன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க?